ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பர்த்டேங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கும் போகிறேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேருக்கும் வளையல் வாங்கினாங்க. நான் என்னுடைய வளையல் மட்டும் நான் கையிலேயே போட்டுன்னு வந்துட்டேன். பாப்பாங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் போட்டு விடணும். என் பெரிய பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம் அன்னைக்கு பிறந்தா. ஓகேங்களா, என் சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா குடியரசு தினத்துக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டா. அவளும் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பிறந்ததானா குடியரசு தினத்துக்கு பிறந்தா அப்படின்னு சொல்லியிருந்துடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் முன்னாடியே பிறந்துட்டா. ஓகேங்களா, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா பாப்பா பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தது. நான் எடுக்க கூட போகலைங்க. ட்ரெஸ்ஸு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவே பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டார். வளையெல்லாம் வாங்கிறதுக்கு மட்டும்தான் என்னை கூட்டிகிட்டு போனார். ஓகேங்களா, கடைக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மருதாணி வச்சு விட்டேன் பாப்பாக்கெலாம். 2 பேருக்கும் தூக்கமே வரல போலங்க. இந்த கடைக்கு கூட்டிகிட்டு போனது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது போல இருக்குது. மருதாணிலாம் வச்சுட்டு அப்புறம் தூங்கிட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பா என் கூடயே 3:30க்கே எழுந்துட்டான். நான் படிச்சுட்டு இருந்தேன். அவள் பார்த்தீங்கன்னா கூட உட்காந்துட்டே இருந்தா. தூக்கம் வரலையாமான்னு கேட்டால் இல்லைம்மா எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். காலையில் பார்த்தீங்கன்னா அவள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அவள் சுதந்திர தினத்துக்கு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறா போல் ஸ்கூலில். அதனால் கிளப்பி விட சொல்லியிருந்தாங்க. அவளையும் கிளப்பி விட்டுட்டேன். சின்ன பாப்பா பார்த்தீங்கன்னா ஒயிட் யூனிஃபார்மில் வர சொல்லியிருந்தாங்க ரைம்ஸ் பாடுறதுக்கு. அவளுக்கு கலர் ட்ரெஸ் போடலன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருந்தா. அவங்க அக்காவையே பார்க்குறா. அவள் ட்ரெஸ் எல்லாம் வேணும், எனக்கும் ஜவுரி முடியெல்லாம் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தான். எப்படியோ அவளை சமாதானப்படுத்தி ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா காலையில் அவங்க அப்பா கூட அனுப்பி விட்டுட்டேன். இதுதாங்க நைட்டு வச்ச இல்லைங்களா மருதாணி. அது காலையில் அவங்க 2 பேர் கையிலையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என் பெரிய பொண்ணுக்கு தான் ஒரே ஹாப்பி. ஏன்னா கை ஃபுல்லாக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவள் ஆசைப்பட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா அவளுக்கும் கை ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சதை வச்சு விட்டேன். காலையில் டீ மட்டும் குடிச்சிட்டு 7:30க்கெலாம் வர சொல்லியிருந்தாங்க ஸ்கூலுக்கு. அதனால் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் விட போயிட்டாரு. நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புறேன். கோழி முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 8 இருந்தது. அதையும் பார்த்தீங்கன்னா டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். நானும் கிளம்பிட்டேன். காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கெலாம் படிப்பை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். என்ன படித்தேன் அப்படின்னா ஜிஎஸ் தான். பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் 1லேருந்து ஒரு 500 வரலும் கொஞ்சம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதை தான் நைட்டு புக்கெலாம் எடுத்து வச்சுட்டேன். அதனால் காலையில் அதை பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் நான் ஊருக்கு. ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டாண்டியே கூட்டிகிட்டு கட்டிட்டேன். இது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு போயிடலாம். காலைல டிஃபன் செய்யலை வீட்டில். அதனால் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வாங்கி கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரு. இட்லிலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கும் வந்துட்டோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு மட்டும் செஞ்சு வச்சுருந்தாங்க. குழம்பு கொஞ்சம் தாளிக்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் தான் சாம்பார்லாம் தாளித்தேன். ஓகேங்களா, மிளகா கிள்ளி சாம்பார். அப்புறம் என் தங்கச்சி ஃபோன் பண்ணியிருந்தாங்க, வரேன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து வேலைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தோம். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால படுத்துட்டு இருந்தாங்க அவங்க. நானும் என் தங்கச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாப்பில் பார்த்தீங்கன்னா மேலே எலி என்ன வேலைலாம் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நொச்சந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு வேதி பிடிக்கிறதுக்கு போட்டிருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அனுப்பிவிட்டு இருந்தார் வீட்டுக்கு. அதுவும் வந்துடுச்சு. பசங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வேதியும் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒரு வாட்டி வேதி பிடிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் வேலையிலேருந்து மத்தியானம் சாப்பிட வரும்போது கேக் வாங்கிட்டு வந்திருந்தார். அந்த கேக்கை தான் பார்த்தீங்கன்னா வெட்டுறோம். ஓகேங்களா, கேக் வெட்டும் போது நிறைய காமெடிலாம் நடந்தது. ஊதுறாங்க பசங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கேக் பார்த்தீங்கன்னா ஊதவே தெரியல. 3 பேர் சேர்ந்து ஊதுறாங்க. ஒரே ஒரு மெழுகுவத்தி தாங்க. அந்த ஒரு மெழுகுவத்தியை ஊதுறதுக்கு இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபேன் சுவிட்ச் போட்டதுக்கப்புறம் தான் அது ஆஃபே ஆச்சு. ஓகேங்களா, நான் கூட என்னடா ரொம்ப நேரம் ஊதுறாங்கன்னா வாயிலேருந்து காற்றே வரல போல இருக்குது 3 பேருக்குமே. சும்மா ஊதுறன்ட்டு கிட்ட வந்து என்னென்னமோ பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது கடைசியில் ஃபேன் சுவிட்சே போட்டு விட்டுட்டாங்க அவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அலைஞ்சிடுச்சு. பெரிய பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கேக் வெட்ட தெரியல. எங்கள் அம்மா தான் அப்புறம் இப்படி வெட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் அப்படியே வெட்டி அப்படியே ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த பேப்பரில் வச்சு கொடுத்துட்டாங்க. நாங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைலாம் திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் செய்கிறதுக்கு. அப்புறம் எங்கள் அண்ணன் வந்திருந்தார் இல்லைங்களா மதியானம். எங்கள் அண்ணனும் எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு. நாங்கள் இப்போ தானே கேக்லாம் சாப்பிட்டோம், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா கேக் சாப்பிட்டுட்டு திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்க. என் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என் தங்கச்சியோட பையன் ஓகேங்களா. அவன் பேர் பார்த்தீங்கன்னா அருண். ரொம்ப சுட்டி பையனாக இருக்கான். ஏதாவது என் பசங்களை கூட பார்த்துடலாம் போல இருக்குது. அவனை கொஞ்சம் பார்த்துக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் என் தங்கச்சி மேனேஜ் பண்ணுறா அப்படின்ட்டே தெரியல. அப்புறம் பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கூட்டிகிட்டு போய் கடைக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு இருந்தார் எங்கள் அண்ணன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கம்மன்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் நிறைய நாய்க்குட்டி இருக்குது. நான் கண்டிப்பாக நாளைக்கு அந்த வீடியோலாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. எடுத்து வச்சுருக்கேன். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 9 நிமிஷம் வீடியோவாக இருக்குது. அதுவும் கூட ஆட் பண்ணாக்கா பார்க்க முடியாது இல்லைங்களா. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் மீதிலாம் காமிக்கிறேன். இவர் தாங்க எங்கள் அப்பா ஓகேங்களா. இறந்துட்டாருன்னு சொன்னேன் இல்லைங்களா. இவர் தான் எங்கள் அப்பா. வீடெல்லாம் பெருக்கிறாங்க ஓகேங்களா. வீடை பெருக்கிட்டு பாத்திரத்தை கழுவிட்டோம் நானே என் தங்கச்சும். வீடை பெருக்கிட்டு கொஞ்சம் துணிலாம் இருக்குது. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறதுனால பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால சுத்தமாக வேலை செய்ய முடியல வீட்டில் அப்படின்ட்டு துணியெலாம் துவைக்காமல் வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா துவைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ஓகேங்களா. இதுவும் ஒரு சின்ன பெட்ரூம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரேயர்லாம் பண்ணுவோம். சின்ன வயசில் ஃபேமிலி ப்ரேயர்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா. அது பார்த்தீங்கன்னா இங்கே தான் பண்ணுவோம். பசங்க பார்த்தீங்கன்னா டிவியில் மாற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் பாத்திரம் தேய்க்கணுங்க. நான் என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா மீன் க்ளீன் பண்ணியிருந்தாங்க. என் தங்கச்சும் எங்கள் அம்மாவும். நான் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் பாத்திரத்தை கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி பெருக்கிட்டேன். இப்படி தாங்க ஒரு நாளும் போச்சு ஓகேங்களா. இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டடிலாம் இருக்காதுங்க. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால உங்களை பார்க்க போயிருக்கேன் இல்லைங்களா. அதனால் புக்கெலாம் கொண்டு வரல நான். ஏன்னா இன்றைக்கே கிளம்பிடுவேன் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா நாளைக்கு தான் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி வாசல்லாம் பெருக்கிட்டு மதியானம் சாப்பாடே 4 மணிக்கு தாங்க சாப்பிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேக்கு ஜூஸு இது மாதிரிலாம் சாப்பிட்டுட்டே இருந்தால் அதுக்கப்புறம் எங்கெங்க சாப்பாடு போகும். அதனால தான் லேட்டாக தான் ஆச்சு இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட. வாசல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் கோலம் போட மாட்டாங்க. நான் தான் இன்றைக்கி கோலம் போட்டேன். ஏன்னா என் தங்கச்சி நிறைய கோலம் மாவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருந்தா எனக்கு. அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் எடுத்து எங்கள் அம்மா வீட்டில் ஒரு கோலம் போட்டு விட்டேன் சின்னதாக. அப்புறம் துணி துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிலாம் எடுத்தாச்சு ஊற வைக்கிறதுக்கு. நான் துவைக்கிறேன். என் தங்கச்சி அலசரா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா காய போடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தெரியல நிறைய துணி இருந்த மாதிரியே ஃபீல் ஆகலை. துவைச்சிட்டு எல்லாருமே திரும்பி இன்னொரு வாட்டி குளிச்சுட்டாங்க. ஈவினிங் டைமில் குளிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். எங்கேயோலாம் போலங்க, வீட்டில் தான் இருக்கிறோம். இது தாங்க ஹாலு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பெட்ரூம் ஓகேங்களா. நானும் என் தங்கச்சிலாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே தான் தூங்குவோம். எங்கள் அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிடுவாங்க. எங்களை வீட்டில் ஒண்டியாக விட்டுட்டு போவாங்க இல்லைங்களா. அப்போ நானும் என் தங்கச்சிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் தான் தூங்குவோமே. அப்படியே இந்த ரூமுக்கு வந்தோடனே எங்கள் சின்ன வயசு ஞாபகம்லாம் நினைவுக்கு வந்துடும். அந்த மாதிரி மறைக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இந்த ரூமு. படிக்கிறதா இருந்தாலும் சரி தூங்குறதா இருந்தாலும் சரி இங்கே தான் எங்களுக்கு நானும் என் தங்கச்சி சண்டை போட்டு படுப்போம். ஃபேன் வந்து எங்கே இருக்கோ அங்கே தான் நான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. ஒன்று எங்கள் அப்பா ஃபோட்டோலாம் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது ஒரு பெட்ரூமு. அப்புறம் இது ஒரு பெட்ரூம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கச்சும் கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு போயிருந்தார். பாயெல்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க 2 பேரும். அப்புறம் இது என் தங்கச்சி வந்து என் பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா சில கிஃப்ட்லாம், பென்சில் செட்டு மாதிரி. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா காசாக கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எதனா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் அண்ணன் கேக்கும் ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்தாரு. இது தாங்க இன்றைக்கி இப்படி போச்சு ஒன் டே ஓகேங்க. டெஸ்ட்டு பேட்ச் வந்து கேட்டுருந்தீங்க இல்லைங்களா. டெஸ்ட்டு பேட்ச் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னாக்கா நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனலில் போயிட்டு அவங்களுடைய டெஸ்ட்டு பேட்ச் டீட்டெயில் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலுக்கு போயிடும். அதில் ஜாயின் அப்படின்னு காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வேர் டு ஸ்டடி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 20ஆம் தேதி டெஸ்ட்டுக்கு என்னென்னலாம் படிக்கணுமோ எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை நான் நேற்று போட்ட வீடியோவில் உங்களுக்கு அது லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னாக்கா இன்றைக்கி சொன்ன மாதிரி நீங்கள் அந்த சேனலில் போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஓகேங்களா. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த ஸ்டடி வீடியோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால வெளியே வந்ததுனால பார்த்தீங்கன்னா சுத்தமாக காலையில் கூட எடுக்க முடியலங்க படித்ததை கூட வீடியோ ஓகேங்களா. நான் நாளைக்கு தான் வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போயிட்டு நான் படிக்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களாங்க. பாய்ங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க.